தாக்குதலை வந்துட்டு காவல்துறையினர் தாக்குதல் எப்படி பார்க்குறீங்க சார்? கண்டினியூட்டியாக வந்துட்டு இப்போ தாக்குதல் இருக்குது. நேற்று ஒரு அஜித்குமார் உயிரிழந்திருக்காரு. தேனியில் வந்துட்டு ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு நபரை வந்து காவல்துறைக்கு அடிக்கிற ஒரு சிசிடிவி வெளியாகிருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த கொலைகள் தான் நிறைய இருக்கக்கூடாது. அது கொலைகளாக மாறி செய்யணும். திமுக வன்னியர் விரோத கட்சின்னு அன்புமணி அவர்கள் 25க்கும் மேற்பட்ட லாக்கப் டெத் நடந்திருக்கு. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் 25 மேற்பட்ட லாக்கப் டெத் நடந்திருக்கு. 25க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 4 வருடங்கள்ல 25க்கும் மேற்பட்ட லாக்கப் டெத் நடந்திருக்கு. அது எப்படி பார்க்கலாம், சம்மந்தப்பட்ட நிர்வாகம் சரியில்லை அப்படின்றதான் பார்க்கணும். ஐயா, திமுக வன்னியர் விரோதி கட்சின்னு அன்புமணி அவர்கள் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு ஐயா. அது எப்படி பாக்குறீங்க? அது உண்மை இருக்கான்றது பாக்குறீங்க? அதை பற்றி கதை சொல்ல நான் விரும்பல. ஐயா, கட்சியில நீங்க பொறுப்பு போடுறீங்க, ஆனா சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் நீக்கி இருக்காரு அன்புமணி அவர்கள். அருள் சட்டமன்ற உறுப்பினர் சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கார். அருள் வந்திருக்கார். வந்திருக்கிறார். அவரை நீக்கும் அதிகாரம் அவரிடம் இல்லை. அவரை நீக்க வேண்டும் என்று சொன்னால் நிறுவனர் தலைவரான என்னால் தான் செய்ய முடியும். என்னாலும் கூட இதை அவர் கொள்ளலாம். 5 பேருக்கு கொள்ளலாம். அவர் இந்த 5 பேருக்கும் தலைவரான சட்டமன்ற உறுப்பினர் தியாகச்சம்பல், ஜே.கே. மணி கேக்குதா? ஜே.கே. மணி அவர் ஜே.கே. மணி அவர்கள் இந்த 5 சட்டமன்ற உறுப்பினருடைய தலைவர். இவர் கொரோனாவை நீக்குகின்ற அதிகாரம் அவர் மூலமாக சபாநாயகருக்கு அறிவித்து பிறகுதான் நீக்கலாம். அதில் நான் அறிவுரை கொடுக்க வேண்டும். நிறுவனர் தலைவராக நான் அறிவுரை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சாதாரண சட்டமன்ற உறுப்பினர்கள் கொரோனா பொறுப்பையும் அவருக்கு கொடுத்திருக்கிறேன். கொரோனா வாங்கி அவரை நீக்க வேண்டும் என்று இந்த 5 பேருடைய தலைவராக இருக்கின்ற கௌரவ தலைவர் ஓய்வறிய உழைப்பாளி அவர் சபாநாயகருக்கு சிபாரிசு செய்ய வேண்டும். சபாநாயகர் தான் நீக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். அந்த வகையில் அதை அவர்களே சொல்லிவிட்டார். இங்கே வந்திருக்கிறார். நான் அவரை சொன்னேன். அதனால் அவரை நீக்கும் அதிகாரம் எனக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலே நான் அவரை வர சொல்லியிருக்கேன். உங்களை நேரடியாக பார்க்க. ஆமாம், மேலும் அவருக்கு இணை பொதுச் செயலாளராகவும் நிர்வாக குழு உறுப்பினராகவும் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர், இணை பொதுச் செயலாளர், நிர்வாக குழு உறுப்பினர் ஆகிய 3 பொறுப்புகளை பொறுப்போடு செய்து வருகிறார், செய்வார். கட்சியை வழிநடத்துவதற்கு 3 பேருக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு அன்புமணி சொல்றாங்க. அதாவது தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரம் உண்டு, நிறுவனருக்கு அப்படியான அதிகாரம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு.
இந்த சர்ச்சைக்குள் நான் போக விரும்பவில்லை. ஒற்றை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு ஒற்றை மனிதன். அதனால ஐயா உங்களை ஒரு குழந்தை அப்படின்னு முடிவே உள்ளது. ஒற்றை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு சென்று அந்த கட்சியை, பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்தேன். இன்றும் நம் மக்களை, இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் பாடுபட்டு வருகிறேன். அதாவது இது போன்று மனவேதனையான, என் மனசு வேதனைப்படுகிற அளவு சில செய்திகள், சில செயல்கள் ரத்தம் செய்கின்றன. ஆனாலும் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்து நான் இந்த கட்சியை வழிநடத்துகிறேன். சார், திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரும்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு சார். ஒருவேளை அது பாமகவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? பாமக இல்லை. திமுக கூட்டணிக்கு 2026 நம்ம போகல. அது பாமக நிர்வாகக்குழு, அதன் பிறகு செயற்குழு, மாநில செயற்குழு, அதன் பிறகு பொதுக்குழு, இது மூன்றும் கூடி எந்த கட்சியோடு எந்த அணியோடு கூட்டணி சேருவது என்று முடிவு செய்யும். அதனாலே அவருடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். இதற்குள்ளவே திமுகவோட பேசிட்டுருக்காங்க, அந்த அதிமுகவோட பேசிட்டுருக்காங்க, அங்கே அவங்களோட பேசிட்டுருக்காங்கன்றதெல்லாம் வெறும் வதந்திகள் தான். அதில் நான் சொன்ன அந்த 3 அமைப்புகள், நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, கடைசியில் பொதுக்குழு, 3 கூடி முடிவு செய்யும். டாக்டர் அன்புமணி டெல்லி பயணம், டாக்டர் அன்புமணி டெல்லி பயணம் குறித்து யார் எங்கே வேணாலும் எந்த நாட்டுக்கும் போகலாம், எந்த நகரத்துக்கும் போகலாம், நம்ம ஊரில் இந்தியாவில் எங்கே வேணாலும் போகலாம். சரி, இதோட போகலாம். அது சம்பந்தமான கேள்விகள் வேண்டாம், வேற என்ன கேள்வி? மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற பேர்ல அதிமுக பூச்ச எடப்பாடி பழனிசாமி வந்து ஜூன் 7 தமிழகம் சுற்றுப்பயணம் போறாரு. இந்த சுற்றுப்பயணத்துக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் அழைப்பு கொடுத்துருக்காரு. அவரும் பங்கேற்கிறதா ஒரு தகவல் இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி அழைப்பு கொடுத்தா நீங்க பங்கேற்றுக்கலாம். அது நாம எப்படி நம்ம எல்லாம் நான் சொன்ன திருத்தம் அதுதான் சொல்றேன். இல்லை, கூட்டம் இல்லைங்க, சுற்றுப்பயணத்தில் பங்கேற்கிறீங்க. இது என்ன சொன்னேன், நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, அப்புறம் இறுதியாக மாநில பொதுக்குழு கூடி முடிவெடுக்கும். அப்போ நீங்கள் கட்டாயம் வருவீங்க, ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும். நீங்கள் கட்டாயம் வரணும் என்று இப்பொழுதே அழைப்பு விடுக்கிறேன். பாமகவில் வந்து கொலை செய்பவர்களும் கொள்ளையடிப்பவர்களும் இழந்த பணம் விற்பவர்கள் தான் பதவி கொடுக்கப்படுதுன்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. அன்புமணி உங்களோட சுற்றுப்பயணம் இதோட வேற ஏதாவது கேள்வி கிடக்குது? ஐயா, பாமக பிரச்சனை காரணம் பாஜக செல்ல பிறகு குற்றம் சாட்டிருக்கு. பாமக கூட்டணி குறித்து ஐயா அறிவிக்கும் போது பெண்கள் முதியோர்கள் துள்ளி குதிப்பாங்க அப்படின்னு சேலம் எம்எல்ஏ அருள் சொல்லியிருந்தாரு. துள்ளி குதிக்கும் வகையில எந்த மாதிரியான கூட்டணி அமையுங்க? ஐயா சொல்லும் பொழுது என்ன சந்தோஷமா துள்ளி இருப்பாங்க. முதியோர் முதல் என்ன சொல்லியிருக்கா, என்ன நினைக்கிறாருன்னா, அவருக்கு எதுவும் பிடிச்ச கட்சி அறிவிப்பாங்க, அப்ப நம்ம எல்லாரும் சொல்லி கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு பிடிச்ச கட்சி எதுங்க ஐயா? இல்ல ஐயா ஐயா சொல்றதுதான் எனக்கு பிடிச்ச கட்சி. அவ்வளவுதான் சொல்றாருல. ஐயா சொல்றதுதான் எனக்கு பிடிச்ச கட்சி. இந்த
ஊரடுக்கு இந்த இதுதான் இந்த குழு தான் முடிவு பண்ணணும். அந்த நாள் வரும், சீக்கிரம் வரும். உங்களோட கேள்விக்கு அன்புமணி அவர்களை நீங்க தான் தலைவரா அறிவிச்சீங்க. செயல் தலைவரா இருந்து அவர் இப்ப டெல்லியில தேர்தல் ஆணையத்திட்ட முறையிட சென்றிருக்கிறாரு. நீங்க இப்ப தலைவரா இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க இதே போல தேர்தல் ஆணையத்தில் முறையிட செல்றீங்க. நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு சொல்றதுக்கு வழிமுறை திரும்ப சொல்றது எனக்கு வேதனையா இருக்கு. ஒற்றை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு சென்று இந்த கட்சியை வளர்த்தேன். இப்பொழுதும் நிறுவனமாக தலைவராக இருந்து தேர்தல் நேரத்தில் இன்னும் சிறப்பாக செயல்பட அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். தமிழக அரசின் 4 ஆண்டுகால பணி எப்படி பார்க்க போறீங்க? செயல்பாடுகள், தமிழக அரசின் 4 ஆண்டுகால செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க சார்? மூத்த அரசு ஒரு ஆண்டு இது வரைக்குமே ஒரு கருத்து நீங்க சொன்னாலும் நல்லா இருக்கும். தமிழக அரசுடைய செயல்பாடு குறித்து வியாழக்கிழமை தோறும் உங்களிடம் அக்குவேறு ஆணையராக உங்களிடம் சொல்லி வருகிறேன். அதிலிருந்து நீங்க தெரிஞ்சுங்க. போர்வையா சொன்னா நல்லா இருக்கும். போர்வையா தான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு மொத்தமாக ஒரு நாள் அடுத்த வியாழக்கிழமை சொல்றேன். சரி, அடுத்த வியாழக்கிழமை அதை பற்றி சொல்றேன். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட திட்டம் ஏதாவது இருக்கு. இப்போ 10ஆம் தேதி ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் மகளிர் மாநாடு நடத்துகிறோம். பூம்புகாரில் 10 ஆகஸ்ட் 10. அதற்காக எப்போ போகிறோம்? ஜூலை 10 அங்கே போய் அந்த இடமெல்லாம் பார்க்கறதுக்கு நான் போகிறேன். ஜூலை 10 வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மாநாட்டுக்கு அனைத்து கட்சியும் அழைப்பு அளிப்பீங்க ஐயா? பூம்புகார் மாநாட்டுக்கு அனைத்து கட்சியும் அழைப்பு அளிப்பீங்க? இது அனைத்து கட்சிகள் இது வந்து மகளிர் மாநாடு. மகளிர் மாநாடு என்பதனால மற்ற கட்சியை சேர்ந்த மகளிர்கள் வரலாம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக மகளிர் மாநாடு அதை நடத்துவது வன்னியர் சங்கம் தொடர்ந்து நடத்திட்டு வந்தோம். இடையில நடத்தலை. அதனால் எந்த கட்சியை சேர்ந்த மகளிரும் எல்லா கட்சியை சேர்ந்த மகளிரும் அதில் வரலாம். மகளிர் மாநாடு கட்சி தலைவருக்கான பதவி வந்து 3 ஆண்டு காலம் தான். ஆனா ஜி.கே. மணி அவர்கள் வந்து நீண்ட காலமா பயணிச்சிருக்காரு. இது எப்படி? கட்சி தலைவருக்கான பதவி வந்து 3 ஆண்டு காலம். ஆனா ஜி.கே. மணி அவர்கள் வந்து நீண்ட காலமா பயணிச்சிருக்காரு தலைவர் பதவியில. அவர் தலைவர் கௌரவ தலைவர் தலைவரா பயணிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நீண்ட காலமா 3 ஆண்டு காலம் தான் தலைவர். 25 ஆண்டு காலமாக தலைவராக இருந்தார். ஜி.கே. மணி 25 ஆண்டு காலமாக தலைவராக போதுன்னு நினைக்கிறேன். ஐயா, ஒரே ஒரு கேள்வி. அன்புமணி ராமதாஸ் வந்து நடைபயணம் மேற்கொள்றாரு. அது உங்களுடைய கருத்து என்ன மாதிரியான? அது சம்பந்தமான அவர் சம்பந்தமான கேள்விகளை எல்லாம் தவிர்க்கவும் அதற்கு என்னிடம் பதில் இல்லை. ஐயா, நீங்க ஏப்ரல் 10ஆம் தேதி அன்புமணி அவர்களை வந்து செயல் தலைவரை அறிவிச்சீங்க ஐயா. நேற்று எம்எல்ஏ சார் வந்து பேட்டி கொடுக்கும்போது இல்ல மே 28 வரைக்கும் தலைவரா இருந்தாருன்னு சொல்றாரு. அதெல்லாம் நான் சொல்லவே இல்லைங்க. ஐயா தான் தலைவர்னு சொன்னேன். அவர் செயல் தலைவராக இருக்காருன்னு சொன்னேன். 28 வரைக்கும் அவருக்கு பதவி காலம் முடிஞ்சிச்சு. ஐயா தான் முடிஞ்சிச்சுன்னீங்க. ஐயா ஏப்ரல் அதுக்குள்ள ஐயா சொல்லிட்டாரு. அதை வேணாம் விடுங்க. ஐயா சொன்ன ஐயா, மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் கலவரம் வெடிச்சிருக்கு ஐயா. மத்திய அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிருக்காங்க. நானும் சேர்ந்துக்கிறேன். எதிர்கட்சிகளோடு நானும் சேர்ந்துக்கிறேன். ரயில் கட்டணத்தை மத்திய அரசு மீண்டும் உயர்த்திருக்காங்க ஐயா.
உயர்த்தக்கூடாது. அதுதான் ஏழைப்பாழைகள்லாம் அதுதான் போகிறாங்க. அதையும் உயர்த்தக்கூடாது. போதும்பா மின்சார கட்டணம் கேட்குறேன்.